guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு செம்ம எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. மினி ஃபுட் சேலஞ்ச் தான் 24 ஹவர்ஸுமே நம்ம வந்து மினி ஃபுட் சேலஞ்ச் தான் வந்து பண்ண போறோம். ஸோ எனக்கு செம்ம எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஆக்சுவலாக மார்னிங் எந்திரிச்சு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டு ஜோதிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். ஆனால் இன்னுமே எதுவுமே சாப்பிடல. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீ போட்டு குடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ மினியேச்சர்லேயே டீ போட்டு குடிக்கலாம். ஸோ காய்ஸ், நான் வந்து டீ ரெடி பண்ணிட்டு இவ்வளோ கம்மியான குட்டியான கப்பில் வந்து நான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது டீ. சரி, இப்போ நம்ம சாப்பிட்லாம். சரி, குடிக்கலாம். சூப்பராக இருக்குது காய்ஸ். இனிப்பு கரெக்டாக இருக்குது. டீ தூள் அதிகமாக போடல, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. அவள் தான் முடிஞ்சிச்சு. 3 வாய். ஸோ காய்ஸ், இப்போவே வந்து பாதி டைம் ஆகிடுச்சு. 11:30 கிட்டே ஆகிடுச்சு. டீ போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. அணைஞ்சிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்தது. இப்போ ரவைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுது. நம்ம பக்கத்துலேயே வந்து மதியானம் லஞ்சுக்குமே வந்து அந்த அரிசி கழுவி ஒலை வச்சிடலாம் வாங்க. காய்ஸ், இப்போ வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது டைமு. கரெக்டாக நம்ம வந்து 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் செய்யறதுக்கு. இப்போ வந்து 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ உப்புமாவுக்கு நான் வந்து இது வச்சு நாட்டு சர்க்கரை வச்சு எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஸோ அதுதான் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். சூப்பராக வந்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பருப்பு முந்திரி அதெல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம பசியா எனக்கு வந்து சாப்பிடும்போது அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். உப்புமா சாப்பிடும்போது அமிர்த மாதிரி. காய்ஸ், நான் வந்து தனியாலாம் வந்து செய்யலை. நெருப்பை ஹேண்டில் பண்ணுறதுனால என் சிஸ்டர் வந்து என் கூடயே இருந்தா. ஸோ நீங்களும் வந்து செய்யறதா இருந்தால் அடல்ட்ஸ் வந்து கூட இருக்கிற மாதிரி செய்யுங்க. ஸோ எனக்கு வந்து உப்புமானா ரொம்ப பிடிக்கும். நெய் உப்புமா மெயினாக, அது நெய் விட்டு சூப்பராக இருக்கும் இந்த பருப்புலாம் போட்டு. ஸோ நம்ம உப்புமா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறோன்னா வந்து சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஏதாவது ஒரு பொரியல், அப்புறம் மாங்காய் பச்சடி, டெசர்ட்க்கு முட்டை. ஸோ இதெல்லாம் தான் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து சாப்பிட்றதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது செஞ்சு. ஸோ வாங்க நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். காய்ஸ், இப்போவே கரண்ட்லி டைம் வந்து 3:40 ஆக போகுது, 3:36. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு பிரேக்கே இல்லாத மாதிரி டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே வந்து நம்ம லஞ்சுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து செம்மையாக பசிக்குது. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, டெசர்ட்க்கு வந்து மாங்காய் பச்சடி அந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்பளம் மட்டும்தான் வந்து பொரிக்கணும். காய்ஸ், எப்படியும் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 4 o'clock ஆகிடும். நான் சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
காய்ஸ் இதில் வந்து நான் அசெம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய இன்றைக்கி லன்ச்சுக்கு மீல். ஸோ சாப்பிட்லாம் நம்ம. அண்ட் அதுக்கு முன்னாடி டைம் காமிச்சிடுறேன். டைம் கரெக்டாக வந்து 4:09. நான் சொன்னதை 4 அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லன்ச் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஈவினிங்கு நம்ம லன்ச் சாப்பிட்றோம். ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாம். முட்டை வந்து பெரிய முட்டை எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி நான் வச்சுட்டேன். என்னோடய தங்கச்சிங்களாம் வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை சாப்பிடலாம். நிறைய வருது. செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. உண்மையாலுமே சாப்பாடு செம்மையாக வந்திருக்கு. இப்படி நம்ம முட்டை சாப்பிட்லாம். இது அப்படியே எங்கள் அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குது. என்னதான் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கேரட் பொரியல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேரட் பொரியலும் சூப்பராக இருந்திருக்கு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. குட்டி குட்டி அப்பளம். இது எப்பவுமே நல்லாயிருக்கும். காய்ஸ் இப்போ வந்து மாங்காய் பச்சை தான் சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே சாப்பிட்டேன். 10 செகண்ட்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும். இப்போ வந்து மாங்காய் பச்சடி சாப்பிட்லாம். இதுதான் வந்து நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கேன். இதில் வந்து அந்த மாங்காய் வந்து வேகலை, அதை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். மீதிலாம் செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் அதில் வந்து கற்பூர ஸ்மெல் வருது ரைட்டாக. மற்றபடி நல்லா இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மாங்காய் மட்டும் கொஞ்சம் வெந்திருக்கணும். இங்கே பாருங்க, க்யூட்டாக குட்டி செம்பு. இந்த குட்டி செம்பில் தான் நான் இன்றைக்கி தண்ணி குடிக்க போகிறேன். காய்ஸ் நைட்டு டின்னருக்கு வந்து நான் வந்து இப்பி தான் வந்து செஞ்சுருக்கேன். அதுவும் ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம சாப்பிடலாம். நல்லா தான் இருக்குது காய்ஸ். மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டா வந்து அது ஒரு ஹாப்பியாக நல்லா தான் இருக்குது. காய்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்ச ஃபுட்ஸ் அதை தவிர வேறு எதுவுமே நான் வந்து சாப்பிடல. எக்ஸப்ட் தண்ணி வந்து நான் வந்து குடித்தேன். எனக்கு மதியானம் வந்து சாப்பிட்டது வந்து செம்ம ஃபுல்ஃபில்டாக இருந்தது. எனக்கு அது என்னமோ நல்லா ஃபுல்லாக நல்லா செம்மையாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுமே எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் டின்னர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சேலஞ்சில் வந்தாலே வந்து இதெல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் என்னென்னலாம் சேலஞ்ச் பண்ணணுமோ நீங்களும் வந்து உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், see you soon.